குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நாம் குரு தசை, சுக்கிர தசை, கேது தசை, ராகு தசை, சூரிய தசை, சந்திர தசையை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வேறு ஒரு டாபிக் போயிட்டோம். நான் ஆக்சுவலாக அப்படி போகக்கூடாது. ஏதோ ஒரு டாபிக்னால் அதை தான் நம்ம இது பண்ணணும். நம்ம அதை செய்யாமல் போயிட்டோம். சரி, இப்போ ஜாதக யோகங்கள் என்ன? ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒருத்தர் சொல்லுவாங்க, இது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி அது என்ன ஜாதக யோகங்கள்? அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 3-4 கிரகம் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கக்கூடாது, நேசம் அடைஞ்சிருக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, ஜாதக யோகங்கள். ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தம் யோகம் என்பார்கள். இம்மாதிரி யோகங்கள் சுமார் 300 இருக்கின்றன. அவைகளில் முக்கியமானவை சிலவற்றை பார்க்கலாம். சந்திர யோகங்கள். துருதரா யோகம் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் ராசிகளில் சூரியன், ராகு, கேது தவிர இதர கிரகங்கள் இருப்பின் இது யோகம் எனப்படும். இதனுடைய பலன்கள் சம்பந்தம், வாகனங்கள், நல்ல குணங்கள். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் ராசிகளில் சூரியன், ராகு, கேதுவை தவிர மற்ற சுபகிரகங்கள் இருப்பது துருதரா யோகம். அனபா யோகம். சந்திரனுக்கு 12வது ராசியில் ராகு, கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. இதன் பலன்கள் நல்ல ஆரோக்கியம், பேரும் புகழும் உண்டாகும். சுனபா யோகம். சந்திரனுக்கு 2ல் சூரியன், ராகு, கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. உழைத்து சம்பாதித்தல், நல்ல புத்திமான், ராஜாவுக்கு சமம். கேமந்த்ருமம் யோகம். சந்திரனுக்கு பின்னும் முன்னும் கிரகங்கள் இல்லாமை இது ஒரு பொல்லாத யோகம். தரித்திரமும் பீடையும் உண்டாகும். சந்திரனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கிரகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சந்திரனுக்கு கேந்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் இதை தோஷ பரிகாரம் ஆகும். கேசரி யோகம் அல்லது கஜகேசரி யோகம். சந்திரனுக்கு ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 பிரகஸ்பதி இருப்பது. இது ஒரு நல்ல யோகம். நல்ல பெயரும் புகழும் உண்டு. தீர்காயில், பணவருவாய், பகைவர்களை வெல்லும் திறமை உண்டு. சந்திரமங்கல யோகம். சந்திரன், செவ்வாய் சேர்க்கை. இதன் பலன்கள் நிலச்சொத்து, பேரும் புகழும் ஆயினின் சமயத்தில் மனக்கோளாறு அல்லது சஞ்சலம் உண்டாகும். சந்திரன் செவ்வாய் யோகம், சந்திரமங்கல யோகம். அதியோகம். சந்திரனுக்கு 6, 7, 8 வீடுகளில் சுபர்களான குரு, புதன், சுக்கிரன் ஒன்றாகவோ அல்லது தனித்தனியாகவோ இருந்தால் அது பலமான யோகம். இந்த யோகம் உடையவர்கள் பெரும்பாலும் மிகப்பெரிய உத்தியோகங்களில் இருப்பர். போலீஸ் முதலான துறைகளில் ஈடுபடுவர். நல்ல வசதி உண்டு, பேரும் புகழும் உண்டு. இதேபோல் லக்கணத்திற்கு 6, 7, 8 சுபர்கள் இருந்தாலும் அதன் யோகம் அதியோகம் எனப்படும். அதுவும் ஒரு நல்ல யோகமே. சகட யோகம். சந்திரனுக்கு குரு 8 அல்லது 12 இருந்தால் சகடம் எனப்படும். இது யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சக்கரம் போல் நிலையில்லாத வாழ்வையே பொறுவர். சதா கஷ்டங்களும் ஏற்படும். சூரிய யோகங்கள். இப்போ சந்திர யோகங்கள் பார்த்துட்டு இப்போ சூரிய யோகங்கள். வேசி யோகம். சூரியனுக்கு 2ல் சந்திரன், ராகு, கேதுக்களை தவிர வேறு கிரகங்கள் இருப்பது. பணவரவாய், சத்துருக்கள் ஜெயம். வாசி யோகம். சூரியனுக்கு 12ல் சந்திரன், ராகு, கேதுக்களை தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது. பேரும் புகழும் உண்டாகும். சுப உபயசாரி யோகம். சூரியனுக்கு 2 பக்கங்களிலும் 2 ராசிகளிலும் கிரகங்கள் இருப்பது நல்ல வருவாய், பேரும் புகழும் தரும். பஞ்சமகா புருஷ யோகம். பத்திர யோகம். புதன் ஆட்சி அல்லது உச்சத்தில் லக்னத்திற்கோ கேந்திரத்தில் இருப்பது. கம்பீர தோற்றம், சபைகளில் பேசும் திறன், நல்ல பணவரவு ஏற்படும். ருசக யோகம், சகயோகம், ஹம்சயோகம், மாளவ யோகம். நாளைக்கு இதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. இது ஒவ்வொரு யோகமாக பார்க்கணும். அஷ்டலட்சுமி யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம். இந்த யோகங்களை பற்றி நாளை பார்க்கலாம். நிறைய யோகங்கள் இருக்குது.
அப்போ என்ன நம்மளுடைய இதில் யோகம் இருக்குன்னு பார்க்கலாம். 9, 10 குடையவன் சேர்ந்திருந்தால் அது தர்ம கர்மாதிபதி யோகம். அப்படி யோகங்களை பற்றி நாளை இன்னும் சிறப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.